இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை, இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை. சரி பின்னால திரும்பி பார்ப்போமேன்னு பார்த்தா அந்த பக்கமும் மலை. இந்த மலைக்கு ஒதுங்கி இக்கியாவுக்கு போனால் அங்கே போட்டிருக்கான் 10 வெள்ளிக்கு சேல். ஸோ இந்த சேலில் நான் என்னென்ன வாங்கினேன் சொல்லி உங்களுக்கு காட்டலாம் கொண்டு வந்திருக்கேன். வாங்க ஒன்று நான் ஸோ இக்கியா வந்து நமக்கு எல்லாரும் தெரியும், நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட். அவங்களோட பிராண்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி அவங்களோட ப்ராடக்ட் விலை குறைவா இருந்தாலும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த பாருங்க, இந்த ப்ரஷ், இது வந்து நம்மளுடைய டிஷ் வாஷ் பண்ணலாம். என்னென்ன கப்ஸோ இல்லை பிளேட்ஸோ இதெல்லாம் நம்மளால வாஷ் பண்ண முடியும், அதெல்லாம் இதை வச்சு வாஷ் பண்ணுறதுக்கு. இதோட விலை நல்லா சாலிடாக பாருங்க, விலை வெறும் 2 வெள்ளி தான். ஸோ இக்கியால இது வெறும் 2 வெள்ளி. ப்ரஷ் வந்து நல்லா சாலிடாக. ஸோ அடுத்து நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அந்த க்ளவுஸ் உங்களுக்கு தெரியும். இது வந்து இந்த டிஷ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு இல்லை பாத்ரூம் வாஷ் பண்ணுறதுக்கு. அது என்ன அப்படி பெரிய ஸ்பெஷல், எங்கேயுமே கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. இதோட விலை வந்து 5 வெள்ளி. ஆனால் நல்ல குவாலிட்டியாக இருக்கு. நான் ஒரு காட்டுறேன். டிசைன் கூட நம்மளும் உடனடியான ஒரு நார்மல் ஒரு க்ளவ் இல்லாமல் 2 கலரில் நல்லா சாலிட்டா ராஃபா. ஸோ நல்லா இருக்கு. இதோட விலை வரும் 5 வெள்ளி தான். நீங்கள் நார்மல் ஹார்ட்வேர் வாங்கினாலும் கிடைக்கும், ஆனால் இந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்காது. பாருங்க, நல்லா இருக்கு குவாலிட்டியா. இதோட விலை ஒரு 5 வெள்ளி. ஸோ நான் பார்த்து வாங்கினது வந்து 2 வெள்ளிலேருந்து 10 வெள்ளிக்குள்ள ப்ராடக்ட்ஸு. அடுத்து இந்த சீசர்ஸ், இது வந்து 6 வெள்ளி. ஒன்றும் பிரிக்கல, இப்பதான் பிரிக்கிறேன் ஒரு காட்டுறதுக்காக ஒரு பிரிக்கல. ஓ சாலிட்டா கிராஸ் ஆகுது. பேக்கேஜிங் பாருங்க எவ்வளோ ஹார்டா. வெறும் 6 வெள்ளி நம்ம இருக்கும் உங்க ஷாப் ஆகுது. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து இக்கியால கிடைக்கிறதுனா கொஞ்சம் இதுதான். ஈவன் அவங்களோட பிரிண்டிங்ல கூட பார்த்தீங்கன்னா இக்கியான்னு போட்டுருப்பாங்க. ஸோ நம்மளால ஒரு வெளியில உள்ள இல்லாமல் நல்ல ஒரு குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து இது இது வந்து இதோட டிஷ் வாஷ் பண்ணுறதுக்கு பாருங்க, இதோட கேப் இருக்கு. இதுக்குள்ள உங்களோட டிஷ் வாஷை ஊற்றிடலாம், சன்லைட் இந்த மாதிரி. ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் ஊற்றிட்டு ரப்பர் வாங்க, இப்படி பம்ப் பண்ணிங்கன்னா க்ராஷ் பண்ணால் இந்த இடத்துல அது கொஞ்சம் கொஞ்சமாக வரியாகும். நான் இப்போ செஞ்சு காட்டுறேன், பார்ப்பேன் எப்படி இருக்கு. உதாரணத்துக்கு எனி பிராண்ட் இதுக்குள்ளே ஊற்றிட்டீங்கன்னா ஸோ ஊற்றிட்டு நம்ம அவங்க கொண்டு போய் பம்ப் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம் அவங்க வேலை செய்யுது. ஓகே, இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்குள்ளே ஊற்றியாச்சு. இது இந்த சந்தில் லேஸாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம் வரும். ஸோ இது பிளேட்ஸுக்கு இல்லை, மேபி உங்களோட இரும்பு சட்டி இந்த மாதிரி வேறு ஐட்டம் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி கழுவலாம். இது பிளேட்ஸ் கழுவும் எஃபெக்டிவாக இருக்காது, மேபி கொஞ்சம் ஹார்டாக கரியெல்லாம் வழியாக இருக்காது. அடுத்து இந்த ட்ரே வந்து இது ஒரு 6 வெள்ளி தான். இந்த ட்ரே என்னதுன்னா உங்களோட வெஜிடபிள்ஸ் எதுனா நீங்கள் வாஷ் பண்ண போகிறீங்க கொஞ்சமான குவான்டிட்டியில். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட ட்ரே இந்த மாதிரி கார்னரில் வச்சுட்டு ஏதாவது ஐட்டம், ஸோ மேபி சயோ போட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி இதை அப்படியே கழுவலாம். தண்ணி அப்படியே வடிஞ்சு போயிடும். இல்லைன்னா நீங்கள் நேரடியாக பைப்பில் வச்சா கூட தண்ணி அப்படியே எல்லாம் கீழே ஊற்றிடும்.
சில பேர் நினைப்பீங்க, டேய் நாங்க காலங்காலமா சைவர்லாம் சும்மா அலசி அப்படியே போட்டுட்டு இருக்கோம், நீ என்னமோ இதுக்கு ஒரு ட்ரே இருக்குன்னு சொல்றியாடா. ஆக்சுவலி நீங்க இது வாங்குறதுக்குன்னு IKEA போக வேணாம். ஒருவேளை நீங்க எதுனா வாங்க போறீங்கன்னா இதையும் வாங்கிக்கலாம் 6 வெள்ளி. இல்ல இந்த ட்ரே வந்து நீங்க உங்களோட பிளேட்ஸ் எல்லாம் கழுவுற சோப்லாம் வைக்கிறது கூட நீங்க மேபி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு அந்த இந்த ஓப்பனிங் இருக்கிறதுனால தண்ணியெல்லாம் ஓடி. ஸோ இது மல்டி யூஸ் தான், இதுக்கு வேணா யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து இந்த ரேக். இது வந்து மெட்டல் ரேக்கு. இது நான் பின்னால போட்டோல போடுற பாருங்க எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு. ஸோ இது மெட்டல் சொல்லிட்டா இருக்கு. இதோட விலை வந்து 9 வெள்ளி தான். ஸோ நான் பிரிச்சு பார்ப்போம் அப்படின்னு. உள்ள ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. IKEA வந்து எல்லாம் DIY மாதிரி தான் இருக்கும், வாங்கி நம்மளே ஃபிக்ஸ் பண்ற மாதிரி. ஆனா அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வந்து பக்காவா இருக்கும், அப் டு டேட்டா இருக்கும், கம்ப்ளீட்டா இருக்கும். ஏன்னா IKEAவோட நார்மல் அவங்களோட டிசைன் வந்து எல்லாம் வந்து அவங்களோட ஓன் டிசைனை வச்சு டிசைன் பண்றது. ஸோ அவங்களுக்குன்னு சொந்த டிசைன் வச்சிருப்பாங்க. முக்கால்வாசி அவங்களோட ப்ராடக்ட்லாம் அப்படிதான் இருக்கும், இதெல்லாம் தெரியும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இதை ஃபிக்ஸ் பண்றது. இது வந்து கிளேக் இருக்கு. ஸோ மேபி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது எங்கெல்லாம் வைக்கலாம்னு பார்க்கலாம். நான் அதை யூஸ் பண்ணுறதுக்கு தான் வாங்கினேன். ஸோ மேபி கப்ஸ் வச்சுக்கலாம் கீழே. எங்களோட ஸ்பேஸ் வந்து இது கொஞ்சம் நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேட்டர். ஸோ நல்லா சாலிடான ஒரு ப்ராடக்ட். 9 வெள்ளி தான். அடிஷ்னலாக வச்சுட்டு இன்னொரு இதே மாதிரி வாங்கினீங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் அடுக்கி இந்த லேக் வந்து இது மேலே வச்சு சேர்த்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் காட்டுறேன் இது எப்படி போட்டுறதுங்க. ஸோ லேக் வச்சுட்டு ஒரு சைடு வந்து 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் 3 ஸ்க்ரூ டிரைவ் வச்சு 2 சைடு லாக் பண்ண முடியும். சாலிடா. ஓகே, அடுத்து கடைசி ஒரு ப்ராடக்ட். இதை தவிர வேற இன்னும் வாங்கினேன், சில ப்ராடக்ட் வாங்கினேன். அதெல்லாம் வந்து 10 வெள்ளிக்கு கீழே இல்லை. நான் 10 வெள்ளிக்குள்ள 2 வெள்ளிலேருந்து 10 வெள்ளிக்கு இருக்கிற ப்ராடக்ட் மட்டும் தான் நான் இங்க ரிவ்யூ பண்றேன். ஸோ இது வந்து கிளாஸ் கப்ஸ். இது வந்து ரேக்கோ பிராண்டு. இதுக்குள்ள வந்து 6 பீசஸ் இருக்கு. ஸோ முதல்ல உங்களுக்கு காட்டுறேன், அப்புறம் நான் விளைய செய்யறேன். ஸோ பாருங்க, சின்ன சைஸ் தான். என்னோட பாதத்துல பாதி தான் இருக்கு. இப்போ இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல கட்டிங் சாயை கொடுப்பாங்களே அந்த சைஸு. இதுக்குள்ள 6 இருக்கு. ஸோ 6 கப்ஸு. இதோட விலை 6 வெள்ளி தான். ஸோ 1 வெள்ளி. ஸோ சோஃபா இதான் சீப்பஸ்ட். எனக்கு தெரிஞ்ச நல்ல குவாலிட்டியான கப்ஸ் தான் இது. ஓகே, இப்போதான் என்னோட IKEA ப்ராடக்ட் ரிவ்யூ. சரி, இன்னொன்று இருக்கு, நான் காட்டுறேன். அது வந்து 10 வெள்ளிக்கு மேலே. ஸோ எதுக்கு உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்க, ஒரு இரும்புல. இதோட விலை வந்து 15 வெள்ளி. ஆனால் நல்ல சாலிடா இருக்கு. நீங்க பாருங்க, ரப்பர்லாம் கொடுத்து சாலிடா இருக்கு. நீங்க டெம்பரரியா நீங்க வாஷ் பண்ற இடத்துல வச்சுக்கலாம். இதுவே மெயினா ஒரு நம்ம பிளேட்ஸ் வைக்கிறது வச்சுக்கலாம். 15 வெள்ளி. ஓகே, அவ்வளோதான் என்னோட ரிவ்யூ IKEAவில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் பற்றி. அடுத்து இன்னொரு ப்ராடக்ட்லையோ இல்லை வேற கண்டென்ட்ல உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும்